ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்லு வந்து நான் வந்திருக்கிறது வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணேன். உங்களுக்கு வந்து ரேட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஆவரேஜ் ரேட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாங்க. ஸோ வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லுங்கள். ஆளுங்களுக்கு வந்து கூலி எவ்வளோ கொடுக்குறோம், மருந்து எவ்வளோ செலவாகுது, அப்புறமா உரம் எவ்வளோ போடுறீங்க, அப்புறமா பில் வருது, பில் வந்ததுக்கப்புறம் பூவாக இருக்கிறவங்களுக்கு போயிட்டு மீதி நமக்கு எவ்வளோ லாபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தியரி பேஸ்டாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் வந்து உண்மையிலேயே எங்களோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நாங்கள் வந்து லைவாக நாங்கள் வந்து பார்க்குறது மட்டும்தாங்க நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஒரு லைக்ஸோ கமெண்ட்ஸோ எனக்கு வந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் கூட வரணுன்றதுக்காகலாம் நான் வந்து பொய்யா வந்து க்ரியேட் பண்ணல. என்னோடய கண்டென்ட் ஃபுல்லாகவே நான் ஓனாக வந்து ரியலாக வந்து நடந்தது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கே தெரியல, அந்த எங்கள் சைடு இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாததுனால ஸோ இது மூலிமா யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் அப்படின்றதுனால தான் ஸோ வீடியோவாக வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து நினைப்பீங்க சும்மா டைம் பாஸுக்கு போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் பர்சனலாக வந்து எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயமும் சொல்கிறீங்க. என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு மோட்டிவ்லாம் ப்ராமிஸாக இல்லைங்க. அப்புறம் ஏன் யூடியூப் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து யூடியூப் வந்தது வந்து இந்த குண்டுமல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் சைடு நடக்கிறது, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய வந்து கற்றுக்கிறது, நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும் போடணுன்ற ஒரே மோட்டிவ் தாங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் வரல. அண்டு அது இல்லாமல் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க, ஃபார்மரோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து தியரி பேஸ்டாக சொல்கிறீங்க, அது எவ்வளோ செலவாகுது என்னன்றதுலாம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ சொன்னவங்களை வந்து நான் தப்பு சொல்லலைங்க. ஸோ வந்து அது டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோஸ் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இதுதாங்க ரியல். ஸோ இதுதான் இவ்வளோ தான் ஆச்சு, இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்க. ஸோ உண்மையாகவே நான் வந்து இப்போ ப்ராமிஸ் பண்ணியே சொல்கிறேங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஜூலை மாதமாக நாங்கள் வந்து செடி வந்து லாஸ்ட் இயர் வந்து 24 மே வச்சோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து 25 வந்து 7வது மாதம், ஜூலை மாதம் அப்படின்னா மே மாதம் அப்படின்னு போயிடுச்சுன்னா ஒரு வருஷம் 2 மாதமா, ஒரு வருஷத்துக்கு 1 மாதத்துலேருந்து 1ஆந்தேதிலேருந்து இப்போ 2 மாதம் கூட எடுத்துக்கோங்க. 2வது மாதம் பில்லு, ஒரு வருஷத்தோட ஒரு வருஷம் 1 மாதம் 2வது மாதத்தோட பில்லு தாங்க இது. ஒரு வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு வந்து எவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ பூ போட்டோங்க அப்படின்றதுமே பாருங்கள். 1ஆந்தேதிலேருந்து பாருங்கள் 550 1 இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரேட்டோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ வந்திருக்கு. அந்த பூ வந்து பாருங்கள் எப்போந்து அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆந்தேதிலேருந்து தான் பூ வந்து அதிகமாக போட்டிருக்கோம். 6ஆந்தேதிலேருந்து பாருங்கள் 3 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ 7 கிலோ 7 கிலோன்னு சொல்லிட்டு 13ஆந்தேதி வரைக்கும் 7 கிலோ, 14ஆந்தேதி வந்து 10 கிலோ போட்டிருக்கோம். 15ஆந்தேதி வந்து 8500 போட்டிருக்கோங்க. ஸோ வந்து 15ஆந்தேதி வரைக்கும் பில்லா. அடுத்து வந்து இன்னொரு பில் வந்து என்ன அப்படின்னா 16ஆந்தேதிலேருந்து எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 16ஆந்தேதியுமே வந்து பாருங்கள் 9200 ஆக்சுவலாக பாருங்கள். 3 850 அப்புறமா 5 350 அது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அன்றைக்கி ரேட் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் 16ஆந்தேதிலேருந்து நல்ல அமௌண்ட் வந்திருக்குங்க. உண்மையிலே நான் வந்து இந்த பில்லு ஆக்சுவலாக போடலான்னு நினச்சேன். சரி வந்து பில் வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே நம்புவீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு. அதனால தான் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பில்லுமே இருக்குது. நான் அது வந்து செப்டம்பர் மாதத்தோட பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பில்லு பாருங்கள் எவ்வளோ ரேட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக இந்த ஜூலை மாதம் 16ஆந்தேதிலேருந்து உண்மையிலே நல்ல ரேட் போயிருக்கு பாருங்கள். 340 340 300 300 300 340 320 340 பாருங்கள். 400 450 400 400 400 தாங்க போயிருக்கு. ஆனால் பாருங்கள் எத்தனாந்தேதிலேருந்து பூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1ஆந்தேதி பூ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு 550 1 1 3 3 7 இந்த மாதிரி வந்திருக்கா. அதே வந்து 16ஆந்தேதிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓவராலாக வந்து இதில் எவ்வளோ பாருங்கள் 8 கிலோவா 8 9200 இது 2 பேட்சாக போயிருக்குது. 8 மணி பூ வந்து 3 850, 2வது பேட்ச் வந்து 5 350 போயிருக்கு. 17ஆந்தேதி அதே மாதிரி தான் 8 மணி பூ வந்து 6 கிலோ போயிருக்கு. 2வது பேட்ச் வந்து 2 300 போயிருக்கு. அடுத்து 18ஆந்தேதியுமே 8 மணி பூ வந்து 4 கிலோ போயிருக்கு. 2வது பேட்ச் வந்து 2.5 கிலோ போயிருக்கு. ரேட் வந்து பாருங்கள் 300 இப்போ வந்து ஓவராலாக அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இது ஆக்சுவலாக ஜூலை மாதம் 1ஆந்தேதிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் பில்லு. இதுவும் பாருங்கள் ஜூலை மாதம் 16ஆந்தேதிலேருந்து எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்னா 26ஆந்தேதி வரைக்கும் தாங்க பூ போச்சு. அதுக்குள்ளே நின்று போயிடுச்சு. இது வந்து ஒரு வருஷம் 2 மாதம் தாங்க ஆகுது. ஸோ 2 மந்த்துங்க.
1 இயர் 2 மந்த்துங்க. 1 இயர் 2 மந்த்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா, இது வந்து கமிஷன் போக தாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பாருங்கள், 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் 21,108 ரூபா வந்திருக்கு. அதில் 2,118 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 18,990 ரூபாங்க. எங்களுக்கு வந்தது வந்து 19,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒன்றா, இது வந்து ஃபஸ்ட்டு பில்லு. இது வந்து 16ஆந்தேதியிலேருந்து 26ஆந்தேதி வரைக்கும் வந்த பில்லு பாருங்கள். 11,895 ரூபா. அதில் வந்து 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷன், 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கமிஷன். அப்படி போச்சு அப்படின்னா 1,185 ரூபா போயிடுச்சுங்க. 1,185 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 10,710 ரூபாங்க. இது வந்து 10,710 ரூபா. அது வந்து 19,000ங்க. 19,000மா. இதில் சாயந்தர பூ போட்டேங்க. சாயந்தர பூ வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். சாயந்தர பூ வந்து எவ்வளோன்னா, சாயந்தரத்தில் ஒரு நாள் பாருங்கள், 7ஆந்தேதியிலேருந்து பாருங்கள் சாயந்தர பூ வந்து போட்டிருக்கோம். 600 கிராம் 300 கிராம் சாயந்தர பூ வந்து சென்ட்டு கம்பெனிக்கு வந்து வாங்கிக்கிறாங்கங்க. ஸோ அது வந்து பாருங்கள் 1 300, 9ஆந்தேதி பாருங்கள் 1 300, 10ஆந்தேதி வந்து 2 கிலோ போயிருக்கு. 10ஆந்தேதி பாருங்கள் இங்கே வந்து 7 கிலோ போயிருக்கா. அங்கே வந்து 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு சாயந்தர பூவு. அடுத்து வந்து பாருங்கள் 12ஆந்தேதி, 13ஆந்தேதி பாருங்கள் 2,200 இங்கே போயிருக்கோம் சாயந்தர பூவு. 13ஆந்தேதி இங்கே வந்து 7,700. அப்போ 3னா 10 கிலோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ இதோட பூ வந்து எவ்வளோ 9 கிலோ 10 கிலோ ஆவரேஜாக போட்டிருக்கோம். 230 ரூபா போட்டிருக்காங்க சாயந்தர பூ. சென்ட்டு கம்பெனிக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ 2,231 ரூபாவா. இப்போ ஓவரால் அமௌண்ட் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பில் வந்து பாருங்கள், அது வந்து 19,000மா. 19,000. இது வந்து 2வது பில் பாருங்கள். 2வது பில் வந்து 10,700 கமிஷன் போக பாருங்கள் 10,710 ரூபாவா. 10,710 ரூபா. சாரி, 10,710 ரூபா. இந்த சாயந்தர பூ பாருங்கள், இது வந்து 2,231 ரூபா. இது எவ்வளோ டோட்டல் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது பாருங்கள் 3 பில்லா. பில்லு வந்து பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 19,000 வந்திருக்குங்க. 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும். 2வது பில் வந்து 16ஆந்தேதியிலேருந்து 26ஆந்தேதி வரைக்கும் தான் பூ போட்டிருக்கோம். 11,895. நம்ம பர்சன்டேஜ் போக எவ்வளோ வந்திருக்குன்னா 10,710 ரூபாவா. அப்புறம் சாயந்தர பூ வந்து பாருங்கள் 10 கிலோ பக்கம் போட்டிருக்கோம். 230 ரூபா. ஆவரேஜ் வந்து 2,231 ரூபா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 பில் வந்துடுச்சா. இதோட எவ்வளோ அமௌண்ட் வந்து லேபர் கூலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. லேபர் கூலி வந்து பாருங்கள், டேட் வந்து ஜூலை மாதம் தான் 25. இதில் வந்து 3 பேர் வந்தாங்கங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து வந்தாங்க, ஒருத்தர் வந்து வரல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கிலோ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 7ஆந்தேதி வந்து 1,200 போட்டிருக்காங்க. இவங்க வந்து பாருங்கள் 1,100 போட்டிருக்காங்க. இதில் வந்து 7ஆந்தேதி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னா, 7ஆந்தேதி 1,200, 1,100 போட்டிருக்காங்க. அவங்களே நாங்கள் வந்து ஆள் வந்து ஒருத்தர் தான் ஒருத்தவங்க பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆவரேஜாக பாருங்கள் பூ வந்து அதிகமாக வந்தது.